சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர், வினாடிகளில் கலையும் கரைக்கும். ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். Please expel this Knesset member. Please expel this Knesset member. காசாவில் 2 ஆண்டுகளாக இஸ்ரேல் ஹமாஸ் பயங்கரவாதிகள் இடையே நடந்து வந்த தீவிர போர் அமெரிக்க அதிபர் டிரம்ப் எடுத்த முயற்சியால் இப்போது முடிவுக்கு வந்திருக்கிறது. காசாவிலிருந்து படிப்படியாக இஸ்ரேல் படைகள் நாடு திரும்பும் நிலையில் தங்கள் பிடியில் உயிருடன் இருந்த 20 பிணை கைதிகளையும் இப்போது ஹமாஸ் விடுதலை செய்துள்ளது. 2 ஆண்டுகள் கழித்து அவர்கள் அனைவரும் பத்திரமாக இஸ்ரேல் திரும்பினர். போர் நிறுத்தத்தை தொடர்ந்து இஸ்ரேல் வந்த டிரம்ப் அந்த நாட்டின் பார்லிமென்டில் பேசினார். அவர் பரபரப்பாக பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் இஸ்ரேலின் இடதுசாரி எம்பி ஒருவர் எழும்பி நின்று டிரம்ப் பேச்சுக்கு இடையூறு செய்தார். பாலஸ்தீனத்தை அங்கீகரியுங்கள் என்ற பதாகையை தூக்கி காட்டினார். இதனால் பார்லிமென்டில் சலசலப்பு ஏற்பட்டது. அவரையும் அவருடன் சர்ச்சையில் ஈடுபட்ட இன்னொரு நபரையும் வெளியேற்ற சபாநாயகர் அமீர் ஓஹானா உத்தரவிட்டார். உடனடியாக அவர்களை சபை காவலர்கள் வெளியேற்றினர். இதனால் பார்லிமென்டில் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த நேரத்திலும் கூட டிரம்ப் தனக்கே உரிய பாணியில் கிண்டல் செய்தார். பரவாயில்லை, அவர்கள் மிகவும் திறமையானவர்களாக இருக்கிறார்கள் என்று சபை காவலர்களை பார்த்து சொன்னார். இடதுசாரி எம்பியை அவர்கள் வேகமாக வெளியேற்றியதை சுட்டிக்காட்டி இப்படி சொன்னார். உடனே மற்ற எம்பிக்கள் கலகலவென சிரித்தனர். Please expel this Knesset member. Please expel this Knesset member. Please expel Knesset member Kasif out of the hall. Please expel him immediately. That was very efficient.